வணக்கம் மக்களே, சற்று முன் கிடைக்கப்பட்ட தகவல் ஒன்று வெளியாகுள்ளதா? விஜய்க்கு அதிர்ச்சி மேல் அதிர்ச்சியா? அதாவது கோபியில் இறங்கி ஆடும் செங்கோட்டையனா? நாதாகா மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் உள்பட 50க்கு பேர் மெட்டோர் தாவைக்காவில் கூட்டமாக ஐக்கியமா? வாங்க வீடியோவை பார்க்கலாம். அதாவது தமிழகத்தில் அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள 2026 சட்டமன்ற தேர்தலை ஒட்டிதான் அனைத்து கட்சிகளுமே தங்கள் கட்சி பணிகள் எல்லாம் தீவிரமாக மேற்கொண்டு வருகிறார். அந்த வகையில் தான் ஆளும் திமுக அரசோ மீண்டும் ஆட்சி பிடிவித்து நிலையிட்டால் அதற்கான வேலைகள் எல்லாம் ஸ்டாலின் அவர்கள் செய்து வருகிறார். எதிர்க்கட்சியும் எடப்பாடி தலைவருமான தமிழகத்தை மீட்போம், மக்களை காப்போம் என்ற வகையில் தமிழகம் முழுவதுமே தனது சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டு வருகிறார். அந்த வகையில் தான் அதிமுக பாஜக கூட்டணி மட்டுமே தமிழகத்தில் ஒரு வலுவான கூட்டணியாக பார்க்கப்பட்டாலும் கூட அதிமுகவின் உட்கட்சி விவகாரம் நாளுக்கு நாள் தீவிரமடைந்துள்ளது. அதாவது அதிமுகவிலிருந்து பிரிந்து செல்வதை ஒன்றிணைக்கும் வகையில்தான் அதற்கான முயற்சிகள் எல்லாம் எடுத்து சற்று தோல்வியற்ற நிலையில்தான் அதிமுகவின் மூத்த நிர்வாகியும் முன்னாள் அமைச்சருமான செங்கோட்டையன் அவர்கள் தாவைக்காவில் இணைந்தது அரசியலிலே ஒரு பரபரப்பை எல்லாம் கிளப்பியிருந்ததாம். அந்த வகையில்தான் தமிழகத்தில் ஒரு மூத்த அரசியல்வாதியும் அதிமுக கட்சியின் முன்னாள் அமைச்சரும் செங்கோட்டையன் தமிழக வெற்றி கழகத்தில் விஜய் முன்னிலையில் இணைந்தது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பாக பேசப்படுகிறதாம். அதிமுக கட்சியில் மீண்டும் பிரிந்து சென்றவர்களை ஒன்று சேர்க்க வேண்டும் என வலியுறுத்தியோடு மட்டுமல்லாமல் எடப்பாடி பழனிசாமிக்கு அவர் காலக்கெடு ஒன்று விதித்திருந்தார். செங்கோட்டையனை அடிப்படை உறுப்பினர் பதவி உட்பட அனைத்து பொறுப்பிலிருந்து நீக்கினார் எடப்பாடி அவர்கள். இதன் காரணமாகத்தான் தன்னுடைய எம்எல்ஏ பதவியை கூட ராஜினாமா செய்துவிட்டு விஜய் கட்சியில் தன்னை இணைத்துக் கொண்ட செங்கோட்டையன் கண்டிப்பாக விஜய் தான் அடுத்த முதல்வர் என்று விஜயை அரியணையிலேயே ஏற்றுள்ளாராக அனைத்து முயற்சிகளும் தான் செய்வேன் என்றும் உறுதுணையாக சவால்களையும் விட்டுள்ளார் செங்கோட்டையன். இதைத் தொடர்ந்துதான் தன்னுடைய கட்சி அலுவலகத்திலே ஜெயலலிதா மற்றும் எம்ஜிஆர் புகைப்படங்களை பயன்படுத்தி வரும் செங்கோட்டையன் கோபிச்செட்டிப்பாளையத்தில் அடுத்தடுத்த ஒரு அரசியல் நகர்வுகளெல்லாம் மேற்கொண்டு வருகிறாராம். அதாவது செங்கோட்டையின் அடுத்த நகர்வு என்னவென்றால் மாற்றுக் கட்சியினை தங்கள் பக்கம் இழுக்க அதற்கான வேலைகள் எல்லாம் அவர் செய்து வருவாக அரசியல் வியூகமெல்லாம் வகுத்து வருகிறதாம். அதாவது தேர்தலுக்கு இன்னும் சில மாதம் மட்டுமே இருக்கும் நிலையில்தான் தொடர்ந்து மக்களை சந்தித்து வரும் செங்கோட்டையன் தலைமையில்தான் ஒரு புதிய உறுப்பினர் மற்றும் மாற்றுக் கட்சியில் இருப்பவர்களெல்லாம் விஜய் கட்சியில் இணைவது என்பது பார்க்கப்பட்டு வருகிறதாம். அந்த வகையில் தான் நேற்று கோபிச்செட்டிப்பாளையத்தில் நாம் தமிழர் கட்சியின் மாவட்ட செயலாக இருந்த அபிஷேக் தலைமையில்தான் 50க்கு மேற்பட்டோரெல்லாம் செங்கோட்டையின் முன்னிலையில் தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்துள்ளார்களாம். மேலும் இது தொடர்பான புகைப்படம் மூலம் அதாவது பரவி வருகிறதாம். இந்த செய்தியை அரசியலிலே ஒரு பரபரப்பெல்லாம் கிளப்பி வருகிறதா. அதாவது புதிதாக ஆரம்பித்துள்ள விஜயின் தமிழக வெற்றி கழகம் நாளுக்கு நாள் அரசியலிலே சூடுபிடிக்க தொடங்கிவிட்டதாம். அந்த வகையில் தான் தாவைக்கா தமிழகத்தில் நிலவக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தல் என்பது கண்டிப்பாக தாவைக்கா திமுக தான் என்ற நிலைப்பாட்டில் தான் அரசியல் போய்கொண்டிருக்கிறதா. இந்த நிலையில் தான் தமிழகத்தில் மிகப்பெரிய கட்சியாக செயல்பட போகிறது தாவைக்கா என்ற கட்சி தான் என்று மக்களிடம் பேசப்பட்டு வருகிறதா. அது மட்டுமின்றி செங்கோட்டையனுக்கு கோபிச்செட்டிப்பாளையத்திலே தாவைக்காவின் வரவேற்பு என்பது மிக ஆச்சரியமாக பார்க்கப்படுவது மக்களிடத்தில். ஏனென்றால் அவர் அதிமுக இருந்தவரை இவ்வளவு கூட்டத்தை இவர் பார்த்திருக்க மாட்டார். தாவைக்காவில் இருந்து அதாவது கொஞ்ச நேரத்திலே இவருக்கு இவ்வளவு கூட்டமா என்று மக்களிடம் ஒரு கேள்விக்குறியாக இருந்து வருது. மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்வோம். நன்றி, வணக்கம்.